இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, 5 அப்பமும் 2 மீனும். இந்த 5 அப்பத்தை வைத்து 2 மீனை வைத்து 5000 மனிதர்களுக்கு இயேசு உணவு கொடுக்கின்ற அந்த ஒரு நிகழ்வு இந்த நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை வாசிக்கின்ற பொழுது ஒரு சில சிந்தனைகள் நினைவுக்கு வருகிறது. முதலாவதாக, ஒருவரின் தேவை என்பது அதிகமாக இருக்கலாம். நம்மிடம் குறைவாக கூட இருக்கலாம். எடுத்துக்காட்டிற்கு, ஒரு குழந்தை கல்லூரியில் சேர வேண்டும் அல்லது பள்ளிக்கூடத்தில் சேர வேண்டும் என்றால் அவர்களுக்கு போதுமான அளவு காசு தேவைப்படுகிறது. எதற்கு? பள்ளியில் ஃபீஸ் கட்டுவதற்காக. அல்லது ஒருவர் நோயாளியாக இருக்கின்றார், அவருக்கு மருத்துவ செலவிற்கு அதிகமாக தேவைப்படுகிறது, ஆனால் அவர்களிடம் போதுமான அளவு இல்லை. இப்படிப்பட்ட சூழலிலே உதவி கேட்டு நம்மிடம் வந்து நிற்கின்றார்கள், அல்லது நாம் அவர்களுக்கு தேவை என்று உணர்ந்து கொள்ளுகின்றோம். இந்த சூழலில் நாம் அவர்களுக்கு எப்படி உதவி புரிவது? நம்மிடம் இருப்பது கொஞ்சமாக இருக்கலாம். அதாவது முழுமையாக ஒருவருடைய தேவையை நாம் நிறைவு செய்ய முடியாதுதான். ஆனால் நம்மிடம் கொஞ்சம் இருந்தாலும் அந்த கொஞ்சத்தை நம்முடைய உள்ளத்திலிருந்து எழக்கூடிய அன்பினால் அந்த செயலை நாம் செய்கின்ற பொழுது, அதாவது பிறருடைய தேவைகளை கொஞ்சமாக கொடுத்து நிறைவு செய்தாலும் அதை இறைவன் மல்டிப்ளை பண்ணக்கூடிய, அதாவது பலுகி பெருக செய்யக்கூடிய ஆற்றல் இறைவனத்தில் இருக்கிறது. நாம் விரும்பி கொஞ்சமாக கொடுக்கின்ற பொழுது அதன் வழியாக மற்றவரின் தேவைகள் முழுமையடைவதற்கான வேலையை இறைவன் செய்வார். ஆக இங்கே நமக்கு தேவை என்ன? நான் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை எனக்கு இருக்க வேண்டும். என்னிடம் கொஞ்சம் இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, அதைத்தான் இன்றைய வாசகத்தில் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். காரணம், அந்த மக்கள், அங்கே வருகின்றவர்கள், அவர்களிடத்திலே போதுமான உணவு இல்லை. ஆனால் இயேசு கேட்கின்றார், உங்களிடம் எத்தனை அப்பம் இருக்கின்றது? அதற்கு பதில் 5 அப்பம் 2 மீனும். இயேசு என்ன செய்கின்றார்? அந்த மக்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த மீதமான உணவை பல கூடைகள் எடுக்கின்றார்கள். அதை போன்று இயேசு ஒருவருடைய தேவையை முன்பே அறிந்து கொள்ளுகின்றார். அவருடைய தேவை என்ன, அவரிடம் என்னென்ன இருக்கிறது, அவருடைய என்னென்ன இல்லை என்பதை அறிந்து கொள்ளுகின்றார். இன்றைய வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது உணவு, அந்த உணவு என்று சொல்லுகின்ற பொழுது பசியை போக்கின்ற உணவு, அல்லது இன்னொன்று ஆன்மீக உணவு. பசியை போக்குகின்ற உணவு என்று சொல்லுகின்ற பொழுது நம் கண்களால் பார்க்கக்கூடிய உணவுகள், அது பழங்களாக இருக்கலாம், அல்லது உண்ணக்கூடிய அரிசி வகைகள், பருப்பு வகைகள், காய்கறிகள், இது போன்ற உணவுகள் கண்களால் காணக்கூடிய உணவுகள். அதையும் அவர் கொடுக்கின்றார் மக்களின் தேவைக்கு அடிப்படையிலே. ஆன்மீக உணவு, ஆக அங்கு வந்த மக்கள் எதற்காக வந்தார்கள்? இயேசுடைய வார்த்தையை கேட்பதற்காக, அவருடைய வார்த்தையின் வாயிலாக ஆறுதல் அடைவதற்காக. ஆக இயேசு ஒவ்வொருத்தரையும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கதவை தட்டினாரா? இல்லை. ஆனால் இயேசுடைய வார்த்தைகளும் அவர் செய்த செயல்களும் மக்களிடத்தில் நின்றது. அவருடைய பெயரானது பல இடங்களில் பேசப்பட்டது. அதை கேள்விப்பட்ட மக்கள் அங்கிருந்து புறப்பட்டு இயேசுவிடத்தில் வருகின்றார்கள். ஆக இயேசுவை தேடி வந்த மக்கள் இயேசுவிடமிருந்து பெற்றுச் செல்லுகின்றார்கள். இந்த நற்செய்தி நமக்கு கொடுக்கின்ற விளக்கம் என்னவென்றால், நம்முடைய தேவைகளை ஆண்டவரே அதை கொடுங்கள், இதை கொடுங்கள் என்று நாம் தட்டி கொண்டு நிற்க வேண்டிய தேவையில்லை. அவருடைய சன்னிதானத்திலே நாம் சரணடைந்து விட்டால் போதும், மீதமுள்ளதெல்லாம் தானாக நடைபெறும். ஏனென்றால் அந்த மக்கள் வீட்டில் இருந்து கொண்டு இயேசு அங்கே இருக்கிறார், அவர் இருக்கிறார் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் உட்கார்ந்துருக்கல. மாறாக என்ன பண்ணாங்க? இயேசு அங்கே போதித்து கொண்டிருக்கின்றார், அவருடைய இறைவார்த்தை அங்கே போதிக்கப்படுகின்றது என்று சொன்ன பொழுது அந்த இடத்தை நோக்கி செல்லுகின்றார்கள். இயேசுடைய அந்த இறை வார்த்தையை கேட்பதற்காக, அவர் போதிக்கின்ற அந்த வார்த்தையை கேட்பதற்காக, அவருடைய முகத்தை பார்ப்பதற்காக, அவரோடு இருப்பதற்காக, அவரோடு உறவு கொள்வதற்காக அங்கே செல்லுகின்றார்கள். செல்லுகின்ற இடத்திலே அவர்கள் எதிர்பார்ப்பை தாண்டிய விஷயங்களை கடவுள் அவர்களுக்கு செய்கின்றார். ஆக இதுதான் நமக்கு சொல்லப்படுகின்ற செய்தி. அன்புக்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் தொலைக்காட்சியிலே நான் அதை பார்க்கிறேன், அல்லது யூடியூபில் இதை பார்க்கிறேன், ஆகவே அதுவே எனக்கு போதும் என்று வீட்டிலே உட்காராமல் நற்கருணை நாதரை அவ்வப்பொழுது போய் சந்தியுங்கள். உங்களுடைய தேவைகளை அவர் நிறைவு செய்வார். சிந்திப்போம். உங்களுடைய குடும்பங்களை இறைவன் பாதத்திலே ஒப்பு கொடுத்தவர்களாக ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.